ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்ப பிரபலமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப குழப்பமாகவும் இருக்குன்னா, நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன இன்ஜின் டீல் பற்றின செய்திகள் தான். நீங்க பல காணொலிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு இன்ஜின் ஏஎம்சிஏ மார்க் டூ, தேஜாஸ், அப்புறம் ஏஎம்சிஏ மார்க் ஒன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. M88 டீரெக்ஸ், M884 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஸோ ரொம்ப குழப்பக்கூடிய செய்தியாக தான் இதை பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கான காணொலியில என்ன ஏது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். ஸோ என்ன செய்தி அப்படின்னு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம மோடி அவர்கள் இந்தியாவுக்கான இன்ஜினை இந்தியாவிலே இந்தியர்கள் உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அடுத்த ஏழாவது நாள் அந்த இன்ஜினை யார் உருவாக்க போறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட அந்த டீல் முழுமையா சீல் செய்யப்பட்டிருக்கு. வேற யாருமே இல்ல, பிரான்சின் சாஃப்ரான் நிறுவனம் தான் இந்தியாவுக்கான இன்ஜினை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட நமக்கு செஞ்சு தர போறாங்க அப்படிங்கிறத அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று இரவு சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கு முன்னாடி பல பேராலும் சொல்லப்படாத ஒரு செய்தி என்னன்னா, இதே ராஜ்நாத் சிங் அவர்கள் எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மீட்டிங்ல சொல்றாருன்னா, அதே மீட்டிங்ல நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு செய்தியா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ரஷ்யாவின் ஆயில் வாங்குறத பத்தி ரொம்ப நேர்த்தியான ஒரு கேள்வி நம்ம ஜெய்சங்கர் அவர்களிடம் வைக்கப்பட்டது. என்னன்னா, நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யாவின் ஆயிலை வச்சு நம்ம அதிகமா லாபம் அடைகிறோமே, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. கேள்வி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதற்கு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது ஒரே பதில் தான். நாங்க வாங்கி லாபம் பார்க்குறோம்னா, வித்து தான் லாபம் பார்க்க முடியும். அப்படி எங்களுடைய வாடிக்கையாளர்களா யார் இருக்கிறாங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா தான். அமெரிக்கா எங்களுடைய அதிகமான கச்சா எண்ணெய் வாங்கும் நாடா இருக்கிறாங்க. அமெரிக்கா அவங்களும் எங்களுடைய அதிகமான கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளா இருக்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா அவங்கள வாங்க வேணாம்னு சொல்லுங்க. அவங்க ஒண்ணும் இந்தியா கிட்ட இருந்து வாங்க வேணாம். எதற்கு இது மாரி இந்தியா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இந்தியாவையே வந்து குறை சொல்றது? இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போறாரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். அமெரிக்காவின் வற்புறுத்தல் காரணமாக தான் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்த யுத்தத்துல ஆயில வாங்கிட்டு இருந்தோம். அது மூலியமா குளோபல் ஆயில் மார்க்கெட்ட நாங்க ஸ்டேபிளா வச்சிருந்தோம். ஸோ ஒரு கார்பன் மாரி இந்தியாவ பயன்படுத்துறாங்க. அதிகமா யார் வாங்குவாங்களோ அவங்கள அதிகமா வாங்க வைக்கிறாங்க. அது இந்தியாவா இருந்திருக்கு. அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத தொடர்ந்து இப்ப மீண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துல அந்த ஸ்பாட்லைட்ல போடுறது அப்படிங்கிறது இங்க இந்தியா கிளியரா இருக்கிறாங்க. ஸோ யாருனால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு? யார் காரணம்? அப்படிங்கிறத இந்தியா இந்த இடத்துல கிளியரா உலக நாடுகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில மீடியாஸ் அண்ட் சில புரொபகண்டாஸ் இத மறைச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்தியா மேலேயே தான் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனிஹவ், இன்னைக்கான காணொலிக்குள்ள நம்ம போலாம். வாட் இஸ் அபௌட் த இன்ஜின் டீல் அண்ட் வாட் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்ங்கிறது இந்தியாவின் கனவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சாதனையின் இலக்கா தான் பார்க்கப்படுது. இது வெற்றியாகும் பட்சத்துல இந்தியாவின் பெருமை வேற லெவலுக்கு போகும். அத்தகைய ப்ராஜெக்ட் பத்தின முக்கியமான அப்டேட் தான் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று இரவு கொடுத்தது. நம்மனால போர் விமானம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தேஜஸ் மார்க் 1 உருவாக்கி நம்ம காமிச்சாச்சு. ஆனா இன்ஜின் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு எட்டாக்கனியா தான் இருக்கு. சமீபத்திய 6 தேஜஸ் மார்க் 1A பிளஸ் 2 ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் ரெடியா இருக்குன்னு சொன்ன போட்டோல கூட நீங்க தெளிவா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். 2 விமானங்களுக்கு மட்டுமே இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். மீதமுள்ள எந்த விமானத்திற்கும் இன்ஜின் இருக்காது. அது வெறும் கூடா தான் இருந்திருக்கும். இது பார்த்த ஒவ்வொரு இந்தியர்களுக்குமே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால இன்ஜின் உருவாக்க முடியல அப்படிங்கிறத வெளிப்படையா காமிக்கக்கூடிய போட்டோவா தான் அது இருந்தது. ஆனா அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண தான் இப்ப அட்வான்ஸ்டு 5.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை இந்தியாவுக்காக சாஃப்ரானுடன் இணைந்து GTRE நிறுவனம் உருவாக்கப்பட இருக்கு. என்னப்பா சொல்ற? 5.5 ஜென்னா? 5th ஜென்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன புதுசா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா 5.5 ஜென் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை விட ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹால் நிறுவனமுடன் தான் இணைந்து இந்த 120 கிலோ நியூட்டன் இன்ஜினை சாஃப்ரான் உருவாக்கப்படும் அப்படின்னு 69,000 கோடி டீல் போடும்போது பேசப்பட்டது. ஆனா இப்ப DRDOவின் கீழ் GTRE தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த அறிவிப்பானது வரவேற்கத்தக்க அறிவிப்பு. ஏன்னா இது மூலியமா வருங்காலத்துல DRDO இந்தியாவின் போர் விமான இன்ஜின் உற்பத்தியில தன்னோட காலை பதிக்கும். ஸோ DRDO ப்ராஜெக்ட்லாம் எந்த அளவுக்கு உச்சியில போயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே இல்லை. மீண்டும் DRDO இப்ப இன்ஜின் உற்பத்தியில நேரடியா இறங்குது GTRE வச்சு அப்படிங்கிறது ஸோ இந்தியாவிற்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, இப்ப ஏஎம்சி இன்ஜினுக்கு வரலாமே. சாஃப்ரான் டெலிகேஷன்ஸ் டீட்டெயில்டு ரோட் மேப் மற்றும் இன்ஜின் எப்படி எதை வச்சு உருவாக்கி தரப்பட இருக்கு அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு PPT போட்டு சொன்னாங்க. அது மூலமா நமக்கான இன்ஜின் ஆனது சூப்பர் குரூஸ் கேப்பபிலிட்டியுடன்
ஆப்டிமைஸ்டு ஸ்டெல்த் நாசில் அலாங் வித் ட்ரஸ்ட் வெக்டாரிங் ஆஃப்டர் பர்னர் உடன் உருவாக்கப்பட இருக்கு. இது மட்டுமா, உலகத்தரம் வாய்ந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் அண்ட் கூலிங் பிரிக்ஸ் போன்ற டெக்னாலஜியில உருவாக்கப்பட இருக்கு. அரௌண்ட் 110 இருந்து 120 கிலோநியூட்டன் வெட் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் கெப்பாசிட்டியில இன்ஜினானது டிசைன் செய்யப்பட இருக்கு. இந்த டிசைன் அப்படிங்கிறது ஸ்கிராட்ச்ல இருந்து உருவாக்கப்பட போறதில்ல. சாஃப்ரானின் ரெப்யூட்டட் M88 சீரிஸ் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து M884 அப்படிங்கிற ஒரு இன்ஜினை, அதாவது சிங்கிள் ஹெவி வெயிட் இன்ஜினை நமக்கு கட்டமைச்சு தர போறாங்க சாஃப்ரான் மற்றும் GTRE நிறுவனம். M88 இன்ஜின் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாஃப்ரானின் கிரவுண்ட் இருக்கக்கூடிய ரஃபேல்ல இந்த இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதோடைய அப்கிரேடட் வேரியன்ட் அப்படிங்கிறது தான் இந்த M884 அப்படின்னு சொல்றது. இது இல்லாம அவங்க M88 T-Rex அப்படிங்கிறத ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா நெக்ஸ்ட் ஜென் ரஃபேல்ல பயன்படுத்துறதுக்காக சாஃப்ரான் நிறுவனம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ M88 T-Rex அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வராது. M88-4 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போகுது. ஒரு விஷயம் இது. தற்போதைய ரஃபேல பயன்படுத்தும் M88 இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு 4th gen 4.5th gen அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதை விடவும் 1.5 மடங்கு, அதாவது 1.5 ஜெனரேஷன் உயர் தொழில்நுட்பம் கொண்டது தான் இந்த M884 அப்படிங்கிற இன்ஜின் அப்படிங்கிறத சாஃப்ரான் நிறுவனமே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இந்த இன்ஜின் அப்படிங்கிறது 5ஆம் தலைமுறை இன்ஜின் இல்ல, 5.5 தலைமுறைக்கான இன்ஜின் அப்படின்னு. இதுவரை இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த செய்திகள், இதுவரை தான் அதிகாரப்பூர்வமா இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் சாஃப்ரான் சார்பாக சொல்லப்பட்டது. ஒரு சின்ன கோத்ரூ அபிஷியலா சொன்னது என்ன அப்படின்னு பாத்திரலாமே. சாஃப்ரான் நிறுவனமானது GT நிறுவனமுடன் டைப் பண்ணி அடுத்த 10 வருஷ டைம் லைன்ல இந்தியாவுக்கான 110 இருந்து 120 கிலோநியூட்டன் த்ரஸ்ட் தரக்கூடிய இன்ஜினை அவங்களுடைய ரெப்யூட்டட் M88 சீரீஸ்ல வச்சு உருவாக்கி தர போறாங்க அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் சாஃப்ரான் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா சொன்னது. மற்றபடி சொல்றது எல்லாமே அன்கிளைம்டு நியூஸ், இட்ஸ் எ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த பஸ்லயும் ஒரு சில உண்மைகள் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லப்படுவது, AMCA Mark 2க்காக தான் இந்த இன்ஜின் ரெடி ஆகுது. அதற்கு முன்னாடி வரும் AMCA Mark 1ல நம்ம GE நிறுவனத்திடமிருந்து வாங்கக்கூடிய F414 இன்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் இந்தியாவுக்கான இன்ஜின் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா AMCA Mark 1ல F414 யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியன் இன்ஜினை கொண்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதற்கு அரௌண்ட் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் அப்படியே தேஜஸ் Mark 2க்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கட் காப்பி பேஸ்ட் தேஜஸ் Mark 2க்கு. ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன தெளிவாக தெரியுது, இந்தியாவின் இன்ஜின் வர வரைக்கும் ஒரு ஸ்டாப் கேப் சொல்யூஷனாக இந்த F414 இன்ஜினானது பயன்படுத்தப்படுது. ஒன்ஸ் நமக்கான இன்ஜின் வந்தால் F414 இன்ஜினை ஓரம் கட்டிட்டு இந்த இன்ஜினை போட்டுருவோம் அப்படின்னு தெரிய வருது இந்த செய்தி மூலியமா. இது போக இப்போ நமக்கு இந்த இன்ஜினை உருவாக்க போகும் சாஃப்ரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த உருவாக்கப்பட இருக்கும் இன்ஜினானது ஆல்மோஸ்ட் F414 இன்ஜினின் டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக தான் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அட் எண்ட் இந்த இன்ஜின் உருவாக்கப்படுமானால் ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மாதிரி இந்திய இன்ஜினை கொண்டு நம்ம GE F414 இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது மூலியமா தேஜஸ் Mark 2 மற்றும் AMCA Mark 1ல இந்திய இன்ஜின் தான் இருக்கும். இது போக AMCA Mark 2லயும் இந்திய இன்ஜின் தான் இருக்கும். சாஃப்ரானின் டெலிகேஷன் ஆனவங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அந்த போட்டோல ஒரு PPT காமிக்கப்பட்டிருக்கும். அது எத்தனை பேர் கீனா பாத்தீங்க அப்படின்னு தெரியல. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2 ப்ரோக்ராமுக்கு 2 ப்ரொபோசல் அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். கோ டெவலப்மெண்ட் ப்ரொபோசல் ஆஃப் ஏரோ இன்ஜின்ஸ் யூசிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபார் LCA AMCA ப்ரோக்ராம்ஸ் காவேரி அண்ட் இன்ஃப்ரா ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா காவேரி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். ஆரம்பத்திலே பார்த்திருந்தா ஹால் நிறுவனம் தான் இருந்தாங்க. ஹால் நிறுவனத்துக்கு பதிலாக தான் GTRE உள்ள கொண்டு வந்திருக்காங்க. GTRE அப்படிங்கிறவங்க DRDOக்கு கீழே காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம்ல டெவலப் பண்ணக்கூடியவங்க, டெவலப் பண்ணவங்க. இப்ப மீண்டும் GTRE உள்ள வந்திருக்கு. இங்க காவேரி அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் அவர் காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் 2.0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கான காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது திட்டவட்டமா நமக்கு தெரியும். இது போக அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாருங்களேன். LCA மற்றும் AMCAக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏரோ இன்ஜின்களுக்கான கோ டெவலப்மெண்ட் ப்ரொபோசல்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து 2 டெரிவேஷனை நம்மளால எடுக்க முடியும். ஒன்று, சாஃப்ரான் உருவாக்க போகும் இந்த இன்ஜினானது AMCAக்கும் செட் ஆகும், தேஜஸ் Mark 2க்கும் செட் ஆகும். அப்படி இல்லைன்னா F414க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஐடியா நம்ம இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய டெரிவேஷன். ஸோ இந்த செகண்ட் டெரிவேஷன் எப்போ நமக்கு உறுதியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். சப்போஸ் இந்தியா கூடுதலாக ரஃபேலுக்கு போனாங்க அப்படின்னா F414க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியா மீண்டும் ஏதோ ஒரு M88 போன்ற இன்ஜினை சாஃப்ரான் கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம்.
பட் இது ரொம்ப ப்ரீமெச்சூரான டாக். இப்போ இதை பற்றி பேசுவேன்னா இப்போதைக்கு ஏஎம்சிஏக்கும் தேஜஸ் மார்க் டூக்கும் இந்த இன்ஜின் செட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இருக்கலாம். ஆக போன காணொலியில தான் நம்ம பயங்கரமாக பேசியிருந்தோம் இந்த F414 இன்ஜினை வச்சு இந்தியாவை எப்படி சோக் பண்ணலாம், ஸோ சபோட்டேஜ் பண்ணுறதுக்கான பிளான் அப்படிங்கிறத லைட்டாக லீக் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்தியா இதற்கு ஆல்டர்னேட்டிவாக எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். உங்கள் பல பேரும் டு பி ஹானஸ்ட் நம்ம கம்யூனிட்டியானது ரொம்ப நாலேஜபிள் கம்யூனிட்டியாக இருக்குது. உங்கள் பல பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா EJ2000 அது மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. எஸ், EJ2000 பற்றியெல்லாம் வந்துருந்துச்சு நியூஸ். பட் இப்போ இந்தியா போகிற போக்க பார்த்தோம்னா M88 இல்லைன்னா சாஃப்ரானின் அந்த 120 kN இன்ஜின் தான். ஸோ இதுதான் இந்தியா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ F414க்கு பார்க்குறாங்க. ஆக ஒரு இன்ஜின் 3 போர் விமானம் அப்படிங்கிறது தான் இப்போ உறுதிப்பட நமக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய ஃபோட்டோ மூலியமாகவும் வந்த பஸ் மூலியமாகவும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 120 kN இன்ஜினை வச்சு நம்ம ஏஎம்சிஏ மார்க் 1க்கும் ஏஎம்சிஏ மார்க் 2க்கும் தேஜஸ் மார்க் 2க்கும் நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த செய்தி உறுதிப்பட இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா இதுல இருந்து மூவ் ஆகுறாங்களா. ஏன்னா ரஷ்யன்ஸ் அவங்க பக்கத்துல இருந்து பயங்கரமா இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க கிட்ட இருந்து போர் விமானங்கள் வாங்குங்க, எங்க கிட்ட இருந்து AL-41 FP இன்ஜினை வாங்குங்க அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா இது கூடவே வேற இன்ஜின் வாங்குறாங்களா இல்லை இந்த இன்ஜினுக்கே போறாங்களா முழுமையா அப்படிங்கிறத. ஸோ இந்த குரூஷியலான அப்டேட் பத்தி உங்களோட கருத்துக்களை நான் கமெண்ட் பாக்ஸ்ல எதிர்பார்க்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க இந்த அறிவிப்பை வரவேற்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த காணொலி மிக முக்கியமான காணொலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ மறக்காம பார்க்கணும்னா ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.